ஹாப்பியா வச்சுக்க வர்றாங்க. நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயி, அவங்களோட சேர்ந்து நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எவர் ஹாப்பி. முதல்ல இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் உங்களோட கலந்து உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய இந்த குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை அளித்து அனைவரையும் முதற்கண் வரவேற்ற கமலவணி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்போ 28 பேர் இருக்கிறோம். இதில் எத்தனை பேர் குழந்தைகள் என்பது தெரியல. உங்களுக்கெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு தெரியல. ஓரளவுக்கு குழந்தைகள்லாம் நீங்கள் செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப உங்களுடைய திறமை அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இப்போ குழந்தைகள் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் குழந்தைகள் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். அஞ்சு, 6, 9, 10, 50% தாண்டுதான் பார்க்கணும். 28ல் பாதி 14, 12, இன்னும் 2 பேர் பாதி 50% தாண்டினா தானே. இன்னும் 2 வரல. ரைட், 12 பேர். ஓகே, வாழ்க வளமுடன். இப்போ நமக்கு 40 குழந்தைகள் சொல்லியிருந்தாங்க. இப்போ 12 பேர் வந்திருக்கிறோம். சரி, நீங்கள் ஹேண்ட் டவுன் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். சரி, இப்போ இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருப்போம். அடுத்த வாரத்திலிருந்து இது கூடும். ஏன்னா நீங்கள் இந்த 12 பேர் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு 12 பேரை கூப்பிட்டு வருவீங்க. சரி, இப்போது இந்த குழந்தைகளுக்கான நிகழ்ச்சின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் நடத்த போகிறோம். இது எதுக்காக நடத்த போகிறோம்? இப்போ நான் ஒரு அறிமுகம் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதனுடைய நோக்கம் என்ன? என்ன சார் நீங்கள் எங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு கிளாஸ் நடத்துகிறீங்களே, எங்களை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் நடத்துறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு உங்கள் மனசு கேட்குறது எனக்கு கேட்குது. அதில் சில குழந்தைகள் நினைக்கிறீங்க, சார் முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு கிளாஸ் நடத்துங்க சார், எங்களுக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பேசுறது எனக்கு கேட்குது. இப்போது நாம் என்ன பண்ணுறோம், பெரியவங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது ஏன் இப்போ த்ரூ அவுட் த இயர் அவங்களுக்கு கிளாஸ் நடத்த வேண்டிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களை மாதிரி குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இந்த வகுப்பு நடத்தாமல் விட்டுட்டாங்க. அதனாலதான் இப்ப அவங்களுக்கு முழு நேரம் அவங்களுக்கு வகுப்பு நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. நீங்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். இப்பயே நீங்க இத வாரத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு நடத்துறோம் பாருங்க. அவங்களுக்கெல்லாம் வாரம் முழுதும், உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் மட்டும்தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்கள விட நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு இது போதும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ பேரண்ட்ஸை விட நீங்கள் அறிவில் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பது உண்மை. அதனாலதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலையில் தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த வகுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம இறுதி காலம் வரை ஹாப்பியா இருக்கணும். மனுஷனுக்கு 2 வேணும். என்ன வேணும்? ஹெல்த் வேணும், ஹாப்பி வேணும். இந்த 2 வேணும். அதாவது ஹெல்த்தியா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது. இப்ப 2 வேணுமா 1 வேணுமா அப்படின்னு கேட்டா 2 வேணும்னு சொல்லுவோம். என்னது ஹெல்த் வேணுமான்னு கேட்டா, அது ஹெல்த் வேணுமா அப்படின்னு கேட்கறது கூட புரியுதோ இல்லையோ தெரியல.
நமக்கு உடம்புல நோயே இல்லாம இருந்தோம்னா அதுதானே ஹெல்த்து. நோயை யாராவது விரும்புவோமா? விரும்பவே மாட்டோம். அப்ப நமக்கு அந்த நோய் துன்பம் இல்லாம ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒன்று, இன்னொன்னு ஹாப்பியா இருக்கிறது. இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவ்வளவுதான். அப்ப இப்படி ஹாப்பியா வாழணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஹாப்பியா வாழலாம். இப்போ அந்த ஹாப்பியா இருக்கிறது எது? மனசு. மனசு தான் ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த மனசு ஹாப்பியா இருக்கிறதுக்கு மனசுக்கு என்ன பண்ணலாம், மனசை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மகிழ்ச்சியை கெடுப்பது எது அப்படின்னு கேட்டா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய். நல்ல மகிழ்ச்சியா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், 2 நாள் காய்ச்சல் வந்துச்சு, விளையாடவே வீட்டுல அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வீட்டுல போய் விளையாட்டுட்டு வாமா அப்படின்னு சொன்னா கூட நம்மளால இப்ப எந்திரிக்க முடியல. எனக்கு காய்ச்சல்ல இருக்கு, நான் எங்க போய் விளையாடுறது, முடியலையே. அப்ப நம்ம மகிழ்ச்சியை இந்த உடல் நோய் என்ன பண்ணிருச்சு, அதை கெடுத்துருச்சு. அப்ப அந்த மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய அந்த உடலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நோய் இல்லாமல் இருக்கலாம். மனசை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஹாப்பியா இருக்கலாம். எப்படி ஹாப்பியா இருக்கிறது அப்படிங்கிறத நாம இப்ப சொல்லித்தரப்போறோம். அவ்வளவுதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு வாழ்றதுதான். அதாவது இந்த விலங்கினங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஹாப்பியா மட்டும்தான் இருக்கும், ஆனால் அது சிரித்து கொண்டு வாழ தெரியாது, சிரிக்கவே தெரியாது. எந்த விலங்கினங்களுக்கும் சிரிச்சு பார்த்துறீங்களா? சிரிக்கவே தெரியாது. மனிதனால் மட்டும்தான் சிரிக்க முடியும். ஆனா மனிதன் குழந்தையாக இருக்கும்போது சிரிக்கிறான், பெரியவனானே சிரிக்கவே மாட்டேங்கிறான். ஆனா இப்ப நாங்க பாக்குறோம், குழந்தைகளாக நீங்களே சிரிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா விளையாடும் போது நாங்கெல்லாம் சிரிச்சு விளையாண்டது இருந்தது. இப்ப எல்லாம் செல்போன்ல விளையாடுறேன், அப்படியே உட்கார்ந்து அப்படியே சீரியஸா விளையாடுற மாதிரி ஆகி போயிட்டீங்க. அப்ப சிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப எல்லாரும் நம்ம சிரிக்கணும், வாழ்க்கை முழுவதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ வாழ்க்கை முழுவதும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, உடம்புல நோயே வராது. அப்ப இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாகவும் சிரித்து வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும். ஆனால் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்து எம்ஜிஆர் ஒரு பாட்டுல வரும், சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்று. அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம சிரிக்கணுங்கிறது நம்ம மட்டும் சிரிக்கணும்னு இல்லை, இந்த சிரிக்கிறதுல எல்லாரும் சிரிச்சு வாழணும். ஒருத்தரை அள வச்சுட்டு நம்ம சிரிக்க கூடாது. சரி, அப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா அப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை இப்போ இருந்தே அதை என்ன பண்ணிடலாம், நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் கொண்டு போயிடலாம். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பழகணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மாற முடியாது. இப்போ உங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க மாத்தணும்னு முயற்சி பண்றோம், முடியல, எங்களாலே முடியல. ஏன்? அதுல சின்ன குழந்தையிலிருந்து அந்த பயிற்சி எங்களுக்கு கிடைக்கல. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். ஒரு வீட்டுல ஒரு மாடு இருக்கு, ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சு. அந்த கண்ணுக்குட்டி சின்னதா இருந்துச்சு இல்லையா, முதல் நாள் கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி தோல்ல போட்டு அதை விளையாண்டுட்டு கீழே இறக்கி விட்டான் ஒரு பையன். டெய்லி அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி தோல்ல போடுறான், கீழே இறக்கி விடுறான். டெய்லி இது மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே வர்றான். அந்த கண்ணுக்குட்டி என்னாச்சு, 6 மாசம் ஆயிருச்சு. 6 மாசத்துல அந்த கண்ணுக்குட்டி எவ்வளவு பெருசா வந்திருக்கும். ஆனா இவன் என்ன பண்றான், 6 மாசம் ஆன கண்ணுக்குட்டிய அப்படியே ஈஸியா தூக்கி தோல்ல போடுறான், கீழே இறக்கி விடுறான். எப்படிடா அது? இப்ப இன்னொரு பையனை டேய் நான் தூக்குறேன்டான்னு அந்த 6 மாச கண்ணுக்குட்டியை தூக்கி பாக்குறான். அங்க கீழே தரையில இருந்து தூக்கவே முடியல அவனால. இவன் என்ன பண்றான், அப்படியே ஈஸியா தூக்கி போடுறான், அதை கீழே இறக்கி விடுறான். எப்படிடா உன்னால முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, நான் அது பிறந்ததுல இருந்து அதை தூக்கி தூக்கி பழக்கிக்கிட்டே வந்தேன், எனக்கு அது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுபோல இப்பயே நீங்க வாழ்க்கையை சிரித்து மகிழ்ச்சியாக வாழ்றத இப்ப இருந்தே கத்துக்கிட்டு அப்படியே பழகிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, நீங்க வயசாகிற வரைக்கும் நமக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப கேஷுவலா மகிழ்ச்சியா சிரித்து நம்ம என்ன பண்ணலாம், வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்.
அப்ப அதற்கு சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன கதைகள் மூலம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சில கதைகள் சொல்லுவாங்க, சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, சில கேம் சொல்லுவாங்க, சில பயிற்சிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே செய்யுங்க. சீரியஸா செய்யாதீங்க. சிரிச்சுக்கிட்டே செய்யுங்க. நம்ம பயிற்சி எதுவுமே சீரியஸா செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுக்கணும். அதே போல நம்ம உடம்ப பத்தி, நம்ம மனசை பத்தி, நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதுல ஒரு நல்ல ஒரு பயிற்சியாளர்கள் மூலமாக நீங்கள் பயிற்றுவிக்கப்படுவீர்கள். நீங்க தொடர்ந்து வாங்க. தொடர்ந்து வந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இங்கு நம்ம ஏற்படுத்தி தர்றோம். அந்த அடிப்படையில் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு அந்த உடல் சார்ந்த ஒரே ஒரு அதாவது புரிதலை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்க போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எல்லாமே குழந்தைகளுக்கு மட்டும்தான். இப்போ எல்லா பேரும் அப்படியே நிமிர்ந்து உட்காந்துங்க. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. 3 தடவை எழுங்க. இப்ப என்ன பண்ணீங்க? எல்லாரும் மூச்சை இழுத்து விட்டீங்க. அப்படிதானே? ஆமா, மூச்சை இழுத்து விட்டீங்க. இப்ப இந்த மூச்சை இழுத்து விடுறதுக்கு முன்னாடி நீங்க மூச்சு இழுத்து விட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா யோசிச்சு பாருங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருந்தோம். என்ன சார் மூச்சு இழுத்து விட முடியல, இழுத்தாம விட்டுட்டோம்னா நம்ம தான் செத்து போயிடுவோமே. அது மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். ஆமா, எப்ப நீங்க தூங்குறீங்க, தூங்கும்போது மூச்சு இழுத்து விடுறீங்களா? ஆமா சார், அப்பயும் நாங்க மூச்சு இழுத்து விடுறோம். இப்ப இழுத்து விட்டதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப மூச்சு இழுத்து விடுறோம்னு நினைச்சுக்கிட்டே இழுத்து விட்டோம். அதுக்கு முதல்ல மூச்சு அதுவா இழுத்துக்குச்சு. அப்ப பாருங்க, இந்த இயற்கையாகிய இறைவன் இந்த மூச்சு இழுத்து விடுறத என்ன பண்ணிட்டான்? அதுவாக தானாக நடக்கிற மாதிரி வச்சிருக்கான் பாருங்க. அது தானியங்கி நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க. அதுவா நடக்கும். நீ பாட்டு தூங்குப்பா, நான் வேண்டிய ஆக்சிஜனை நானே இழுத்துக்கிறேன், தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை நானே வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா? அப்ப எவ்வளவு ஒரு சிஸ்டம். ஆனா பசிக்குதுன்னா நீ தான் சாப்பிடணும், தாகம் எடுக்குதுன்னா நீ தான் தண்ணி குடிக்கணும். ஆனா காற்று எவ்வளவு வேணுமோ அதவே இழுத்துக்குது, அதுவா விட்டுருது. இப்ப காற்று மூக்கு வழியா தானே உள்ள போகுது. ஆமா, உள்ள போகுது. இப்ப காற்று உள்ள போனோடனே அங்க நுரையீரல் என்ன ஆகுது? நுரையீரல் பலூன் மாதிரி விரியுது. இப்போ எல்லா குழந்தைகள்கிட்ட என்ன கேள்வி நம்ம கேட்போம்னா, இந்த காற்று உள்ள போனதுனாலதான் நுரையீரல் விரிஞ்சிச்சா அப்படின்னு நான் பல இடத்துல கேட்டிருக்கேன். ஆமா சார், காற்று உள்ள போனதுனாலதான் நுரையீரல் விரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பலூன் ஊதி ஊதி பழக்கம். நீங்க நிறைய பலூன் ஊதி இருப்பீங்க. பலூன்ல காற்றை ஊதினோடனே பலூன் அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே விரிஞ்சு வர்றதை பார்த்துருப்பீங்க. அப்படிதானே சார், காற்று உள்ள போறதுனால பலூன் விரிகிற மாதிரி நுரையீரல் விரியுது சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுங்க. காற்று உள்ள போறதுனால அந்த நுரையீரல் விரியல, அந்த நுரையீரல் விரியறதுனால காற்று உள்ள போகுது. அப்ப பாருங்க, அந்த நுரையீரல் விரிஞ்சு காற்றை உள்ள இழுத்துக்குது, நுரையீரல் சுருங்கி காற்றை வெளியே தள்ளுது. அப்ப அந்த நுரையீரல் விரிஞ்சு சுருங்கி காற்றை உள்ள இழுத்துட்டு தேவையில்லாத காற்றை வெளியே அனுப்புது. அப்ப இது அந்த நுரையீரல் தானாக இயங்கக்கூடிய தானியங்கி மண்டலம். அது இயங்கிக்கிட்டே இருக்குது, 24 மணி நேரம் இயங்குது. அப்ப காற்று உள்ள போறதுனால நுரையீரல் விரியல அப்படிங்கிற ஒரே ஒரு உண்மையை மட்டும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது போல அப்பப்ப சில விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்லிக்கிட்டு இருப்போம், சில உண்மைகளை எல்லாம் சொல்லுவோம். நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஸ்கூல்ல போய் உங்க சக பிள்ளைகள்கிட்ட எல்லாம் சொல்லுங்க. போய் உங்க டீச்சர்கிட்டயே கேளுங்க. என்ன கேளுங்க? டீச்சர், மூக்கு வழியா காற்று உள்ள போறதுனால நுரையீரல் விரியுதா டீச்சர் அப்படின்னு டீச்சரே ஆமா அப்படின்வாங்க. போங்க டீச்சர், நுரையீரல் விரிகிறதுனாலதான் காற்று உள்ள போறது டீச்சர். அப்படியா? ஆமா, எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு அவங்களே உடனே அப்படியே ஆச்சரியமா தோலை தட்டி கொடுப்பாங்க. அது மாதிரி பல விஷயங்களை நாம இங்க சொல்லிக் கொடுக்க போறோம். நீங்க எல்லாரும் நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா வரீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். எல்லாருக்கும் நன்றிகள்.
நீங்க அட்டன் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. உங்க பேரண்ட்ஸுக்கு நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக இந்த பயிற்சியை எடுத்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் ஆனந்தமாகவும் நல்லா சிரிச்சு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையும் வாழ்த்தி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.